இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா உங்களை அழிக்கணும், உங்களை ஒண்ணுமில்லாம போக போகணும்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கிறாங்க. உங்க கண்ணால பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஐயோ, என் சத்ருவை நான் பார்த்து பார்த்து என் மனசு ரொம்ப நோகடிச்சு போகுது. ஏன் கர்த்தர் என் சத்ருவுக்கு சரிக்கு சரி கட்ட மாட்டேங்கிறாரு? ஏன் என் வாழ்க்கையில இந்த சத்ருக்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பலவிதமான கேள்வியோடு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். ஏசாயா கர்த்தர் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 17வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இந்த நாள் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சத்துருக்கள் சிதறடிக்கிற நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். எந்தெந்த சத்துருவெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப பாய்ந்து கொண்டிருந்தீங்களோ அவர்கள் உங்களை விட்டு புறப்பட்டு போகிற நாள். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று பராக்கிரமமா நல்ல சௌக்கியத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உங்களை பாழாக்கணும்னு நினைச்சு அவங்க அவ்வளவு தில்லா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விட்டு வெளியேற்றுகிறார், உங்களை விட்டு தூரமாக்குகிறார். எனக்கு அன்பான திரு பிள்ளைகளே, என் சத்ருக்கு ஒண்ணுமே நடக்கலையே, அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு அற்புதங்களை செய்கிறார். நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காரியமா இருக்கலாம், உங்க தெருவுல இருக்கக்கூடிய காரியமா இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காரியமா இருக்கலாம், ஏன் உங்க சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், உங்க உடன்பிறப்புகளாக கூட இருக்கலாம். உங்களை யாரெல்லாம் பாழாக்கணும்னு நினைச்சாங்களோ, உங்களை ஒண்ணுமில்லாம போக பண்ணணும்னு நினைச்சாங்களோ, உங்களை சுற்றி சுற்றி வந்து பலவிதமான காரியங்களையும் மாந்திரிகங்களையும் பில்லி சுனியங்களையும் உங்களுக்கு விரோதமான பேச்சுகளையும் உங்களுக்கு விரோதமான எழுத்துக்களையும் எழுதி கொண்டிருந்தார்களோ அவர்களை கர்த்தர் உங்களை விட்டு தூரமாக்குகிற நாள். பயப்படாதீங்க, இனி சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர்களை உன்னை விட்டு நான் விலக்குவேன், அவர்கள் இனி உங்க பக்கமா வரவே முடியாத அளவிற்கு தேவன் ஒரு அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சத்துருக்களுக்கு நீங்க சரிக்கு சரி கட்ட முடியாது, ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சரி கட்ட முடியும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். விசுவாசத்தோடு காத்திருங்கள். இந்த நாள் சத்துருக்கள் சிதறடிக்கிற நாள், உங்களை சுற்றிலும் சமாதானம் உண்டாகிற நாள், இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிற நாள். இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவன் செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கிற நாள். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக போக வேண்டும் என்று விரும்பி இருந்தீர்களோ அந்த நாளை இந்த நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வாராக. உங்கள் சத்துருக்களுக்கு சரி கட்டி உங்களுடைய தீமிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாத்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக. இதனால் உங்களோடு கூட கர்த்தர் நடத்துகிற பெரிய காரியங்களை பார்க்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.